அண்ணமும் அவங்க தாய் மாமனும் சேர்ந்து வந்துட்டு எப்படியாவது வந்துட்டு கார்த்திகை காப்பாற்றணும்னு முடிவு எடுக்கிறாங்க. அதனால் வந்துட்டு சரவணன் கிட்ட பேசி சரவணன் எங்கே இருக்காருன்றதை கண்டுபிடிச்சி ப்ளீஸ் தயவு செஞ்சு வந்து உண்மையை சொல்லுங்கன்னு அண்ணன் கெஞ்சுறாங்க. ஆனால் அவர் அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓட பார்க்குறாரு. அப்போ போலீஸோடு வந்து அவங்க அப்பா வந்துட்டு கரெக்டாக கார்த்திகை பிடிச்சி முன்னால் அந்த புள்ள கஷ்டப்பட்டது போதுண்டா, மரியாதையாக வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்து உண்மையெல்லாம் சொல்லிட்டுன்னு இழுத்துட்டு போகிறாரு. போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு என் உண்மையை சொல்லுன்னு கேட்டதுக்கு ஆமாங்க, நான் தான் பிரச்சனை பண்ணி எல்லாம் பண்ணேன், ஆனால் எல்லாமே என் தம்பி சொல்லி தான் பண்ணேன்ற மாதிரி சரவணன் சொல்லிடுறாரு. அண்ணன் செம்ம ஷாக் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் கார்த்திக் வந்துட்டு சொல்கிறாரு அண்ணன்கிட்ட, நீ கவலைப்படாத, தப்பு பண்ணாத என்னை யாராலையும் தண்டிக்க முடியாது, கண்டிப்பாக யாராலையுமே முடியாது, நான் எந்த தப்பும் பண்ணல, கோர்ட்டாலையும் சரி கடவுளாலையும் சரி யாராலையும் பண்ண முடியாது, நீ கவலைப்படாத தைரியமாறுன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ணன் எப்படியாவது வந்துட்டு கார்த்திகை காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்க. நேராக ரம்யா கிட்டே போய் கேள்வி கேட்கலான்ற மாதிரி முடிவு பண்ணுறாங்க. போயிட்டு ரம்யாவை ஆஃபீஸில் பார்த்து தயவு செஞ்சு எங்கள் சின்னத்தாவும் காப்பாற்றுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே ரம்யா கிண்டலாக சிரிச்சுட்டு, உன் சின்னத்தானுக்கு மேலே போய் கேஸ் கொடுக்க சொன்னதே நான் தான், என்கிட்ட வந்துட்டு நீ ஹெல்ப் கேட்குற பார்த்தியா, அதெல்லாம் எப்படி முடியும், ஒழுங்காக இங்கேருந்து வெளியே போன்னு சொல்கிறாங்க. அண்ணன் வந்து ப்ளீஸ் நான் சொல்கிறது கேளுங்க அப்படின்னு சொல்ல வராங்க. ஆனால் கேட்காம அவங்க போன்னு சொல்கிறலன்னு கோவமாக சொல்லிகிட்டே இருந்து மூஞ்சிலே டீயை தூக்கி ஊற்றிடுறாங்க. அண்ணன் மூஞ்சிலே இதை ஒருத்தர் பார்த்துடுறாரு. பொறுத்திருந்து பார்க்கலாம் கார்த்திக் மேலே எந்த தப்புன்றதை புரிய வச்சு எப்படி அண்ணன் வந்து கார்த்திகை வந்து மீட்டு கொண்டு வர போகிறாங்க. அதுக்கப்புறம் ரம்யாவோட உண்மையான கேரக்டர் புரிஞ்சு ரம்யா கூட சேர்த்து வைக்கிறன்ற அந்த முடிவை மாற்றுவாங்களான்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.